Hi friends, welcome to Amman Shopping in வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு pearl bangle எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி bangle base எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இந்த ஷேப்ல இருக்கிற pearl நான் எடுத்துர்க்கேன். இது ஒரு மாதிரி லைட் கோல்ட். அதுக்கு அப்புறம் கியர் லாக், கியர் வயர், அதுக்கு அப்புறம் ப்ளையர் கட்டர். சோ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பேங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த பேங்கிள் சுற்றளவுக்கு ட்ரிபிள் சைஸுக்கு வந்து நம்ம வந்து கியர் வயர் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேர்ல்ஸை வந்து நம்ம உதுத்து வச்சுக்கலாம். பேர்ல்ஸ் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பேங்கிளுக்கு 2 கியர் லாக் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ 2 கியர் லாக் எடுத்து வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு கியர் லாக். ஸோ ஒரு கியர் லாக் எடுத்து நம்ம ஒரு எண்டில் நல்லா டெட் எண்டில் வச்சு இது ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எண்டில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸஸ் வேண்டாம்னா இதை கூட நீங்கள் லைட்டாக வெட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்கிள் எடுத்துட்டு இந்த மாதிரி ஜாயின் ஆகிற இடம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோலில் மேலே இருந்து கீழே இழுத்துருங்க. இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட்டா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி ஃபிங்கர்லேயே ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அயன் ராடு மாதிரி வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஹோலில் இருக்கிற நெக்ஸ்ட் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோலில் கீழே இருந்து திருப்பி இதை மேலே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கீழெல்லாம் தூக்கிட்டு இருந்ததுன்னா இது கம்பி தான் இல்லைங்களா, அதனால் த்ரெட்டு மாதிரி ஈஸியாக வராது. ஸோ இதை வந்து நம்ம ஃபிங்கரால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். தெரியுதுங்களா? நம்மளோட இந்த தம்பு இருக்கு இல்லைங்களா, அதால் இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த எல்லா பேர்லையும் வந்து இந்த ஃபுல் பேங்கிளுக்கு நம்ம கோத்துக்க போகிறோம். ஸோ கோத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேங்க. ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லைங்க.
ஸோ இதை நான் ஃபுல்லாக கோத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கோத்துட்டேங்க. இந்த எண்டுலேருந்து அப்படியே ஃபுல்லாகவே கோர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வளையலில் இது இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த டெட் எண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதே ஹோல்குள்ளே கீழே எடுத்துடணுங்க. தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம வந்து இந்த வயரை வச்சு அப்படியே நம்ம விட்டு விட்டு கட்ட போகிறோம் டைட்டாக. ஸோ நீங்கள் வந்து இந்த கியர் வயர்லேயே போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பேங்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு இந்த பேங்கிள்லேருந்து முத்து கழண்டு வராது. நிறைய பேர் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஷாப்பில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்கிறதுங்க பாலிஸ்டர் கயிறு மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பேர்லை கோத்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபெவிபாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டி விட்டுருவாங்க. ஸோ வந்து அது அப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம யூஸ் பண்ண ஒரு 2 months 3 months கழித்து நமக்கு கழண்டு வந்துடும். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேங்கிள் ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீழே ஒரு ஹோல் இருக்கு இல்லைங்களா, பக்கத்து ஹோலு, அது வழியாக தெரியுதுங்களா, அது வழியாக இந்த சைடில் இப்படி எடுத்துக்கோங்க. மேலே கீழே வந்து நான் எப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி தேய்ச்சிட்டே வந்துடணுங்க, சரி செஞ்சுட்டு வந்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வழியாக எடுத்துட்டு அது மேலே தெரியுதுங்களா, அதே ஹோலில் இந்த வழியாக, அதாவது இந்த பேர்லுக்கு இப்படி இந்த பக்கம் எடுத்து அது மேலே இப்படி நம்ம ஹெம்மிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த வழியாக எடுத்து இந்த வழியாக உள்ளே விட்டு டைட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹோலில் கீழே இருந்து இப்படி மேலே எடுத்துங்க. அதே ஹோலில் இந்த பக்கமாக இப்படி இந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லா ஹோல்லையுமே வந்துட்டு இதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ எல்லா ஹோல்லையுமே விட்டு நம்ம பண்ணோன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஒரு சிலர் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 2-3 ஹோலில் மட்டும் பண்ணுவாங்க, அப்படியும் நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் இப்படி ஃபுல்லாக எல்லா ஹோல்லையுமே நீங்கள் பின்னிட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்களுக்கு 6-7 வருஷம் ஆனாலும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதை நான் ஃபுல்லாக பின்னிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிள் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கயிறு வந்து மேலே இருக்கணும். ஸோ மேலே இருக்கும்போது ஒரு கியர் லாக் போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். ஏன் வந்து நம்ம கியர் லாக் மேலே போடுறோன்னா, நம்ம கீழே வந்து நம்ம கியர் லாக் போட்டோன்னா நம்ம வளையல் போடும் போது நமக்கு கை கீச்சிரும். ஸோ அதனால நம்ம வந்து கியர் லாக்கை வந்து மேலே இருக்கிற மாதிரி தான் பார்த்து போட்டுக்கணும். ஸோ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு
அதை வந்து நம்ம இந்த பேர்லை அடியில் விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். எக்ஸஸ் நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இது இன்னும் எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரிம்மர் வச்சு கூட நல்லா க்ளோஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பேர்ல் பேங்கிள் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.